இலங்கை கடற்படையின் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மீனவர் தற்போது சென்னை வருகை தந்துள்ளார். விடுதலை செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர் உட்பட பலர் தற்போது சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், கூடுதல் விவரம். இந்திய மீனவர்கள் காரைக்காலை சேர்ந்த செந்தமிழ் என்ற மீனவருக்கு இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் குண்டு பாய்ந்தது. வலதில் காலில் பாய்ந்த இந்த பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமா அவர் உள்ளிட்டவர் சென்னை திரும்பியிருக்கிறார்கள். இந்நிலையில் அவரை சென்னையில் வரவேற்ற நிலையில் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக ஒரு எம்ஜிஎம் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மீனவர்கள் 3 பேர், நாகப்பட்டினம் மீனவர்கள் 4 பேர், காரைக்கால் 6 பேர், மொத்தம் 13 மீனவர்கள் 27ஆம் தேதி மாலை 2 விசைப்படகுகளில் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டனர். அன்று நள்ளிரவு இலங்கை கடலோர காவல்படையினர் மீனவர்கள் 2 விசைப்படகுகளை சுற்றி வளைத்து அதோட எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றம் சாட்டி 13 மீனவர்கள் கைது செய்து 2 விசைப்படகும் பறிமுதல் செய்தனர். அப்போது இலங்கை கடற்படை மீனவர்களை மிரட்டும் விதத்திலும் துப்பாக்கியால் சுட்டதில் தான் இந்த காரைக்கால் சேர்ந்த செந்தமிழ் என்ற மீனவர்களுக்கு வலது காலில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்தது, காயம் ஏற்பட்டது. அதன் பின்பு மீனவர்களை படகுகளை இலங்கைக்கு சென்று அங்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காயமடைந்த செந்தமிழ் மீனவர் இலங்கை மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தான் 13 மீனவர்களை இலங்கை அரசு உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுத்த நிலையில் வலியுறுத்தி வந்தனர். இதை தமிழ்நாடு முதலமைச்சரும் வலியுறுத்தி வந்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஜெய்சங்கருக்கு அவசர கடிதம் எழுதினார். இந்த நிலையில் இந்த இந்திய அரசு தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த 13 மீனவர்கள் விடுதலை செய்தது. அவர்கள் தூதரக அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் சென்னை அடைந்தனர். அவர்கள் அந்த காயமடைந்த மீனவர்களை மட்டும் ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மற்றவர்களை அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்ததாக அது மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.